ஸ்கூல் போயிட்டு, ஆஃபீஸ் போயிட்டு ஏதாச்சும் சாப்பிடக்கூட அப்படின்னு வீட்ல வந்து கேட்குறவங்களுக்கு இத செஞ்சு குடுத்து பாருங்க. இதுக்கப்புறம் கடையில போய் பானிபூரி சாப்பிடவே மாட்டாங்க. எப்பவுமே பானிபூரி வீட்லயே செஞ்சு குடுங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு நான் இன்னைக்கு சின்ன டம்ளர்ல 1 டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு, சீரகம், மிளகு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமா ஓமம், ஒரு 2 ஸ்பூன் போல அரிசி சேர்த்துக்கிறேன். நம்ம சாப்பாட்டுக்கு எடுத்துக்கிற அரிசி 2 டேபிள் ஸ்பூனே போதுமானது. இதை நல்லா ஃபைன் பவுடரா அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சி அதில் தாராளமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா வேக வச்சுருக்க சுண்டல் அல்லது பட்டாணி இது மாதிரி ஏதாவது சேர்த்துக்கலாம். இது கூடவே உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். இந்த பானிபூரி வந்து பொரிச்சு எடுக்கிற மாதிரியும் கடைகளில் கிடைக்குது. அப்படி இல்லைனா ஆல்ரெடி பொரிச்சு எடுத்ததே வந்து கடைகளில் கிடைக்குது. இதை நம்ம வாங்கி ரெடிமேடாக வச்சுக்கிட்டோன்னா நம்ம நினைக்கிறப்ப எப்போ வேணால் வீட்டில் இது மாதிரி ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். இன்றைக்கே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்